பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, நீண்ட கால பயிற்சியுடைய பலனை சொன்னாலும் கூட முழுமையான நற்பலனை நோக்கி நகர முடியாத ஒரு காலகட்டத்துல தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய். செவ்வாயை பொறுத்தவரையும் காரகத்தன்மை அதிகம் தாங்க. அதனாலதான் இவருடைய பயிற்சி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அவசியம் நான் பேசுகின்ற ஒவ்வொன்றையும் கவனித்து விட்டாலே போதும், இழப்பதற்கு எதுவும் இல்லையே. ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் ஒரு நல்ல ஆலோசனை வேலை. இந்த காலத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்களே மிகவும் குறுகிய ஒரு காலகட்டம். அந்த வகையில இதை நான் ஒரு ஜோதிடமாக மட்டும் கருதவில்லை, நான் கற்றதை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது ரெண்டு தாங்க, விருச்சிகத்திலிருந்து தனுசுவை நோக்கி மாறுகின்றார். விருச்சிகம் என்பதை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து அவர் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகின்றார், 9வது இடம். அந்த இடம் எதுக்கு உரியது என்று பார்த்தால், பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும்? அதே நேரம் பார்த்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 வரை குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறார். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே தீர வேண்டும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி பயிற்சியாகின்றார். சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி செவ்வாயை சந்திக்கின்றார்கள். களத்திரன் சுக்கிரனோ 20ஆம் தேதி நெருங்குகின்றார். அதே நேரத்துல புதனை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி அருகிலே அமர்கின்றார். ஆக இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக சேருகின்ற ஒரு அற்புதமான காலத்தோடு, அதாவது மிதுனத்தில் இருந்து குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால ஒரு நல்ல யோக பலனை பெறுமா, இழந்ததை திரும்ப பெறுவோமா, நிம்மதியான வாழ்வு கிடைப்போமா, பார்ப்போம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம், சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம், சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம், ஒரு அருமையான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலுங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க இருக்கிறார், இவர் இங்க இருக்கிறார், அப்படி நடக்கும் எப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்வதை விட ஒரு முயற்சி தான் காரணம். இதை நாம் தெரிந்து கொண்டாலே போதும், அடுத்த முறை நான் சொல்லும் போது எளிதாக என்னை நெருங்கி விடுவீர்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது முயற்சி, ஒரு மனிதன் வாழ்க்கையில முயற்சி செய்யறாங்க. அது திருமணமா இருக்கலாம், காதலா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வெளிநாடு முயற்சியா இருக்கலாம். அந்த முயற்சி இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. அந்த முயற்சி, ஒரு மனிதன் ஒரு குறிப்பு கல்வி அறிவு பெற்றதுக்கு பிறகு அவன் எடுக்கின்ற முயற்சி வாழ்வியல் தானே. அவன் இப்ப எடுக்கின்ற முயற்சி தான் வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது முயற்சிக்கு காரணம் யாருன்னா செவ்வாய். அந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் தூண்டலும். முயற்சி இருந்தால் மட்டும் போராது, அதில் தளர்ந்து விடுவோம், சோர்ந்து விடுவோம், நம்பிக்கை இழந்து விடுவோம். அந்த முயற்சியை தூண்டுகின்ற சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா களத்திரக்காரர்கள் சுக்கிரன். சரி, முயற்சி எடுத்தாச்சு, அந்த முயற்சியை தூண்டியாச்சு, இனி என்ன பண்ணுவதுன்னா அந்த முயற்சி சரியான முயற்சியா இருக்கும். அதாவது நாம் செய்கின்ற முயற்சி ஒரு சரிய மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது இல்ல. அந்த முயற்சி சரியாக அமையக்கூடிய ஒரு அந்த புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க, அதை தரக்கூடியவன் புதன். அருமையான ஒரு காலம் சிம்மராசிக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம்னா, 2க்கும் உடைய புதன் 4, அதாவது 8ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால பூமி, இடம், பொன்பொருள் சேர்க்கை, அரசு துறையில ஒரு நல்ல மாற்றம், அரசு துறையில் போராடி உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தருணம், யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று புலம்புகின்ற நிலை மாறி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கக்கூடிய பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் அத்தனையும் செவ்வாயோடு தரக்கூடியவர் புதன். அதே நேரம் பாத்தீங்கன்னா களத்திரக்காரர்கள் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பலப்படுவதனால யோகம், அற்புதமான ஒரு யோகம், நல்ல திருமண யோகம், தொழில் யோகம், நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் தரக்கூடியவர். அதே நேரத்துல சனி 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக உலா வருவதனால கொஞ்சம் மன குழப்பம், மன சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். கவலையே பட வேண்டாங்க. அந்த உரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதே நேரத்துல செவ்வாய் தந்து விடுவார். ஏன்னா இவன் தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரகத்தன்மை உடையவுடைய. எடுக்கின்ற முயற்சி இதுவரை தோல்வியை சந்தித்தாலும் இனி எடுக்கின்ற முயற்சி அற்புதமான பலனை தரும். நல்ல மனதுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதியை தரும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5 இடங்களில பலவீனமாக இருப்பதால்
இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால், பலமிழந்து இருப்பதனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அந்த எடுக்கின்ற முயற்சி திருமணமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும், எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. எச்சரிக்கையாக இருக்கவும் இதை உணர்த்துகின்றது. அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக உலா வருவதனால கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் என்று சொன்னேன் அல்லவா, கவலையே பட வேண்டாம். அதை மாற்றுகின்ற வல்லமை குருவினுடைய பார்வைக்கும், குரு அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால நல்ல ஒரு மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள், தொழில முன்னேற்றங்கள், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அந்த வகையில இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த செவ்வாயுடைய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, நல்ல அனுபவங்களை தரக்கூடிய, இழந்ததை பெறக்கூடிய தரும். அதே நேரம் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவ்வாறு இருந்து விட்டாலே சில பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி சிம்மத்துக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரம் தெய்வ பலம் துணை இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மகா கணபதி. மகா கணபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவனே கணபதி தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபதோடு திருத்தணி முருகனையும் வழிபாடு செய்யுங்கள். பரிகாரம் என்பதை விட இதை செய்து பாருங்கள். 5 தேங்காய் கோத்தப்பட்ட ஒரு மாலையை அருகிலுடைய மகா கணபதிக்கு அணிவிப்பீர்களானால் செவ்வாய் பலகீனமாக பலமிழந்து இருந்த காலகட்டத்துல அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைந்து நற்பலன் வரும்.